6 நாள் உபன்யாசம் முடிகிறது. பரீட்சித்து சுகபிரம்மத்து கிட்ட ஒரு பிரார்த்தனை, என்ன, எனக்கு இந்த பகவத் ஆராதனம், பெருமாள் திருவாராதனம் சொல்லி கொடுங்கன்னு கேட்கிறான். என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா? அந்த கல்யாணம் பண்ண அன்னைக்கு ஏதோ ஒரு கண்ணனை உருட்டி கொடுப்பா, அது எங்க இருக்காரு கூட தெரியாது. அந்த கண்ணன் அதை எங்கேயோ உருண்டு கிடப்பற உள்ளுக்குள்ள. பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கச்சே முன்ன பின்ன அனுபவம் இல்லாம பண்ணிக்கிறான். திருவாராதனம் பண்ணிடா மட்டும்னா ஆஹா அப்படின்றான். பொண்ணு வரத்துக்கு முன்னாடி வர்றது அந்த பெருமாள், அவரை எங்க போட்டேன்னு கூட தெரியாது. எப்படி திருவாராதனம் பண்ணு தெரியாது. பொண்ணை கல்யாணம் பண்ண நேரம் அமெரிக்காவில் போய் கொடுத்த நடத்துறதுக்கு மட்டும் தெரியாதோ. கல்யாணத்துல கன்னிகாதானத்துக்கு முன்னாடி முதல்ல பெருமாள் தானோ, அந்த பெருமாளுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு. அந்த பெருமாள் ஆராதிச்சாதான் அந்த பொண்ணு நல்லா இருப்பா. அந்த பெருமாள் ஆராதிக்காம அந்த பொண்ணு நீ ஆராதிச்சேன்னு பிரயோஜனம் இல்லை. அவ துந்துகாரியோ துந்துலியோ தான். அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் முக்கியம். என்னைக்காவது நம்ம கேட்டிருப்போமா? இன்னொன்னு, நாளைக்கு பாருங்க, இன்னைக்கு 6 நாள் முடிஞ்சு போச்சு, சாயங்காலம் செத்து போறான் அவன். இப்ப என்ன திருவாராதனம் பண்றவனே ஒண்ணு காணோம். இவன் என்ன திருவாராதனம் கத்து என்ன பண்ண போறான்? சுகபிரமன் கேட்டாரு, என்னையா விஷ்ணு பூஜையை பத்தி கேட்கிறேன். சுவாமி, இத்தனை நாள் ஏதோ பண்ணின, தெரிஞ்சுக்கல, இப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அட பரீட்சத்தை இதை தெரிஞ்சுட்டுதான் போனான்னு இருக்கட்டுமே, தெரிஞ்சுக்காமல் போனான்னு ஏன் இருக்கணும்? அதனால சொல்லணும். 6 நாள் உபன்யாசம்